கள்ளக்குறிச்சி விசச்சாராய விவகாரம் 4 நாட்களுக்கு பிறகு கருத்து தெரிவித்த கமலஹாசன், பூரண மதுவிலக்கு என்பது சாத்தியமில்லை. மது பிரியர்களுக்கு எவ்வளவு குடிக்க வேண்டும் என அரசாங்கம் புரிய வைக்க வேண்டும் என புது யோசனை. விமர்சனங்களை தொடுக்கும் நெட்டிசன்கள். நேற்று காலை கள்ளக்குறிச்சியில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நேரில் சென்று சந்தித்த நடிகரும் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் நிறுவனருமான திரு கமலஹாசன் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பின் போது இந்த நிகழ்வை அரசியல் ஆதாயமாகவோ விமர்சனமாகவோ பார்ப்பது நல்லதல்ல என்றும், சாலை விபத்து நடப்பதால் போக்குவரத்தை நிறுத்த முடியாது, அதுபோலதான் மதுவும் சாராய வியாபாரம் செய்யும் எந்த அரசாக இருந்தாலும் அதில் ஒரு பகுதி லாபத்தை அதை எவ்வளவு அருந்த வேண்டும் என்ற விளக்கத்தை மனோதத்துவ ரீதியாக தெளிவுபடுத்த ஒதுக்கப்பட வேண்டும் மற்றும் அறிவுறுத்தப்பட வேண்டிய இடங்கள் டாஸ்மாக் அருகிலேயே அமைக்கப்பட வேண்டும் என்றும், உடனடி பரிபூரண மதுவிலக்கு என்பதும் பெரிய பிரச்சனையாகவும் சாத்தியம் இல்லாமலும் தான் இருக்கும். டாஸ்மாக் மூலம் வரும் வருமானத்தை மக்கள் நலனுக்காக செலவழிக்கப்பட வேண்டும் எனவும், டாஸ்மாக் மூலம் வரும் வருமானத்தை மக்கள் நலனுக்காக செலவழிக்கப்பட வேண்டும் என மேற்கண்ட பல கருத்துக்களை முன்வைத்துள்ளார்.